அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மே 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்திய விடுதலை போராட்ட வீரர் கோபாலகிருஷ்ண கோகலே பிறந்த தினம் என்று. இந்திய விடுதலை போராட்ட வீரரும் மகாத்மா காந்தியின் அரசியல் குருவுமான கோபாலகிருஷ்ண கோகலே பிறந்த தினம் என்று. இவர் எந்த ஊரில் பிறந்திருக்காருன்னா மகாராஷ்டிராவில். கோதா லுக் குஜராத்துக்காரருக்கு இவர் குருவாக இருந்திருக்கிறார். குஜராத்தில் பிறந்தவர் தான் மகாத்மா காந்தி. மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. மகாராஷ்டிரா மாநிலம் கோதாலூக் என்ற இடத்துல கோபாலகிருஷ்ண கோகலே 1866 பிறக்கிறார். இளம் வயதிலேயே தந்தை இறந்து விட்டதால் அண்ணன் வேலை பார்த்து இவரை படிக்க வைத்தார். மின்சாரம் இல்லாததால் தெருவிளக்கில் படித்தார். ஒரு கால் சட்டை, ஒரு சட்டை, ஒருவேளை சாப்பாடு, அதையும் இவரே தான் சமைக்க வேண்டும். இப்படிப்பட்ட சூழலில் மும்பை எல் பின்ஸ்டோன் கல்லூரியில் 1884 பட்டப்படிப்பை முடித்தார். அரசு வேலைவாய்ப்புகள் வந்தன. அதில் விருப்பமின்றி சமூக மறுமலர்ச்சியாளர் மகாதேவ் கோவிந்த ரானடேவின் ஆதரவாளராக மாறினார். இந்திய தேசிய காங்கிரஸில் 1889 இணைந்தார். திலகர் உள்ளிட்ட தலைவர்களுடன் இணைந்து பணிபுரிந்தார். ஆனால் இவர் மிதவாத போக்கை கடைபிடித்தார். வன்முறையை தவிர்ப்பது, அரசு நிறுவனங்களில் சீர்திருத்தத்தை கொண்டு வருவது ஆகிய இரு முக்கிய கொள்கைகளை பின்பற்றினார். மும்பை சட்டப்பேரவைக்கு 1899 தேர்ந்தெடுக்கப்பட்டார். வீரபாண்டிய கட்டபொம்மன் இறக்கிற வருஷம். மன்னிக்கவும், அந்த வருஷம் எனக்கு சரியாக தெரில. மும்பை சட்டப்பேரவைக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் இறந்த வருஷம் எனக்கு சரியாக தெரியல. மும்பை சட்டப்பேரவைக்கு 1899 தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்தியர்களுக்கு பொதுத்துறை விஷயங்களில் அதிக அரசியல் பிரதிநிதித்துவம் பெற்றுத்தர போராடினார். ஆங்கிலேய அரசின் குழந்தை திருமண தடை சட்டத்தை ஆதரித்தார். கோகலே மற்றும் மறுமலர்ச்சியாளர்களின் ஆதரவுடன் அந்த மசோதா சட்டமாக்கப்பட்டது. இது உட்பட பல விஷயங்களில் இவருக்கும் திலகருக்கும் கருத்து வேறுபாடுகள் எழுந்தன. கோகலே 1905 வங்கப்பிரிவினை நடந்த வருஷத்தில் இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக மாறுறார். வங்கப்பிரிவினை நடக்கும்போது இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவர் கோகலே. இந்திய